வெளித்தோற்றம். வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்கு உரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலேதானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். அப்போஸ்தலர் பவுலுடைய சரீர தோற்றம் பலவீனமாய் இருக்கிறது, அவருடைய வசனம் அற்பமாய் இருப்பதாக அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். அவர்கள் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறார்கள். தன்னுடைய சரீர தோற்றம் பலவீனமாக இருந்தாலும் தானும் கிறிஸ்துவுக்கு உரியவர் என்று பவுல் தைரியமாக சொல்லுகிறார். வெளித்தோற்றம் மனுஷருடைய கண்களை வஞ்சித்துவிடும். பவுலை ஒரு சிலர் வெளித்தோற்றத்தின்படி பார்த்து அவரை ஏளனமாய் நினைக்கிறார்கள். பவுலை ஏளனமாய் நினைக்கிறவர்கள் தங்களை தாங்களே உயர்வாய் நினைக்கிறார்கள். தாங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்றும் பவுலோ கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல என்றும் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருப்பது போல தானும் கிறிஸ்துவுக்கு உரியவராய் இருப்பதாக பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பவுலை கிறிஸ்துவுக்கு உரியவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஏராளமானோர் பிரவேசிக்கலாம். கிறிஸ்துவிடத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. விசுவாசிகளுக்குள் வித்தியாசம் இருக்கலாம். ஊழியக்காரர்களுக்குள் வேற்றுமைகள் காணப்படலாம். இவை எல்லாவற்றிற்கு மத்தியிலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகவே இருக்கிறோம், இசைவாகவே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தான் கிறிஸ்துவுக்கு உரியவர் என்பதை சிந்திக்க வேண்டும். தான் மாத்திரமல்ல, தன்னை போலவே மற்ற விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை நம்மிடத்தில் வரும்போது நமக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் நம்மை விட்டு நீங்கும். பிரிவினையின் சுபாவம் நம்மை விட்டு அகலும். நமக்குள் ஒற்றுமையான ஐக்கியம் உண்டாகும். நாம் மாத்திரமே கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்றும் மற்றவர்கள் யாரும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல என்றும் நம்மை பற்றி பெருமையாக சிந்திக்க கூடாது. நம்மை யாராவது கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னால் நாமும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள்தான் என்று நாம் அவர்களிடத்தில் தைரியமாய் சொல்ல வேண்டும். நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் நாமும் அவர்களைப் போல கிறிஸ்துவுக்கு உரியவர்கள்தான். கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தல அதிகாரத்தை கொடுக்கிறவர். ஒரு சிலரிடத்தில் அப்போஸ்தல அதிகாரம் இல்லை, ஆனாலும் அவர்கள் தங்களிடத்தில் அப்போஸ்தல அதிகாரம் இருப்பது போல காண்பித்து அதிகாரம் செலுத்துகிறார்கள். கர்த்தர் பவுலுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வாஞ்சியாய் இருக்கிறார். விசுவாசிகளை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, அவர்களை ஊன்ற கட்டுகிறதற்கே கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பவுல் பயன்படுத்துகிறார். தன்னுடைய நிருபங்களினாலே பவுல் யாரையும் பயப்படுத்த விரும்பவில்லை. தன்னுடைய நிருபத்தில் கோபமான வார்த்தைகளை நிரப்பி பவுல் யாரையும் பயப்படுத்தவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பது பவுலின் நோக்கமல்ல. பவுலின் நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் என்று அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். அவருடைய சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அவரை தூஷிக்கிறார்கள். ஆனால் பவுலோ தான் நிருபங்களால் எழுதுகிற வசனத்தில் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அப்படியே மாறாமல் இருக்கிறார். தூரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாரோ அப்படியே சமீபத்தில் இருக்கும் போதும் இருக்கிறார். பவுலின் வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவருடைய கிரியையும் இருக்கிறது. பவுலிடத்தில் சொல் ஒன்றும் செயல் வேறொன்றுமாக முரண்பாடு காணப்படவில்லை. அவர் சொல்லுவதை செய்கிறார், செய்கிறதை சொல்லுகிறார். தேவன் தனக்கு கொடுத்திருக்கும் தெய்வீக வல்லமைக்காக பவுல் மேன்மை பாராட்டுகிறார். இதற்காக வெட்கப்படவில்லை.
பவுல் கொரிந்தியரிடம் போகும்போது தன்னுடைய நிருபங்களில் எழுதியிருப்பது போல தான் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பார்.